இன்று ஊடக பரப்பில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற ஒரு விடயம், தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற கண்டெய்னர் ஒன்றிலிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் விமானம் மூலம் கொழும்புக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அந்த தங்கத்தை கொண்டு சென்ற விமானியும் அதற்கு காவலாக சென்ற இராணுவ வீரர்களும் மாயமாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் எங்கே சென்றார்கள்? யாரால் இவர்கள் மாயமாக்கப்பட்டார்கள்? இவை தொடர்பான தகவலை ஆராயப்போகிறோம். அதே வேளையில் கோத்தபாய ராஜபக்சவுக்கு நீதிமன்றத்திலே கேட்டிருந்த, தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று கேட்டிருந்த அந்த விவாதம் எதிர்வருகின்ற 24ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பான விவாதத்தையும் அவற்றின் பின்னணியில் இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறுபட்ட சம்பவங்களையும் ஆராயப்போகிறோம். இலங்கையிலிருந்து தங்கம் கடத்த முற்பட்ட தமிழர்கள் உட்பட 26 நபர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதன் பின்னணியில் இடம்பெற்ற பல திடுக்கிடும் சம்பவங்கள் பல இருக்கின்றன. அவற்றையும் ஆராயப்போகிறோம். மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்து கொள்ளலாம். வாருங்கள், காணொளிக்குள்ளே செல்லலாம். உங்கள் பலருக்கு தெரியும், இந்த இறுதி யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதி. இந்த இறுதி யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியிலே பல்வேறுபட்ட தங்கங்கள், பல்வேறுபட்ட சொத்துக்கள் இலங்கை இராணுவ படையினரால் மீட்கப்பட்டிருந்ததை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அவ்வாறு மீட்கப்பட்டவற்றிலே ஒரு கண்டெய்னர் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்டெய்னர் முழுவதும் விடுதலை புலிகளுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற தங்க ஆபரணங்கள் அவற்றுக்குள்ளே இருந்திருக்கின்றன. குறிப்பாக பார்க்க போனால் உங்கள் பலருக்கு தெரியும், விடுதலை புலிகள் நடத்தியிருந்த வங்கிகளிலே அடை வைக்கப்பட்ட தங்க நகைகள் இருந்திருக்கலாம், அல்லது விடுதலை புலிகள் தங்கத்தையே சேமித்து வைத்திருக்கலாம். அப்படியான ஒன்றாக அந்த கண்டெய்னர் இவர்களிடம் அகப்பட்டிருக்கிறது. எனவே இராணுவ தளபதி இந்த விடயத்தை கோத்தபாய ராஜபக்சவுக்கு அறிவித்திருக்கிறார். இவ்வாறு தங்கம் பிடிபட்டிருக்கிறது கண்டெய்னரிலே, அது மிகப்பெரிய ஒரு தொகையாக இருக்கிறது என்று அறிவிக்கப்பட்ட வேளையில் உடனடியாக கோத்தபாய ராஜபக்ச எடுத்த ஒரு முடிவு என்னவென்று சொன்னால், அவற்றை உடனடியாக விமானம் மூலமாக கொழும்புக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இவற்றோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற இராணுவ வீரர்கள் அழைக்கப்பட்டு அந்த விமானத்திலே அந்த தங்கத்தோடு அவர்கள் ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். தங்கத்துக்கு காவலாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று யார் யாருக்கு இவையெல்லாம் அடையாளம் தெரியுமோ, யார் யார் இவற்றோடு சம்பந்தப்பட்டார்களோ அத்தனை இராணுவ வீரர்களும் அந்த விமானத்திலே ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். இவை பக்குவமாக கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. கொழும்பிலே இறக்கப்பட்டது அந்த விமானத்தை ஓட்டி வந்த விமானி இன்று வரை காணவில்லை என்று சொல்லப்படுகிறது. அத்தோடு அந்த விமானத்துக்கு பாதுகாப்பாக என்று ஏற்றப்பட்ட அத்தனை படை சிப்பாய்களும் காணாமல் போயிருக்கிறார்கள். இப்பொழுது உங்கள் பலருக்கு ஒரு ஞாபகம் இருக்கலாம், பொன்சேகா அண்மையிலே அழைக்கப்பட்டிருந்தார். அதே வேளையில் கோத்தபாய ராஜபக்ச இவற்றை கண்டுபிடித்த இராணுவ அதிகாரிக்கு சொல்லியிருக்கிறார் என்னவென்று சொன்னால், இவை தொடர்பான எந்த தகவலும் ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகாவுக்கு தெரிய வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த தங்கமும் மாயமாகி இருக்கிறது. அந்த தங்கத்தை கொண்டு சென்ற இராணுவ சிப்பாய்களும் அதை கொண்டு சென்ற விமானியும் மாயமாகி இருக்கிறார். இவை தொடர்பாகத்தான் சரத் பொன்சேகா அண்மையிலே அழைக்கப்பட்டு அவை தொடர்பாக ஒரு விசாரணை இடம்பெற்றிருக்கிறது. இதிலிருந்து ஒரு விடயம் எங்களுக்கு புலனாகிறது என்னவென்று சொன்னால், தங்கத்துக்காக தனது வீரர்களையே கொலை செய்திருக்கிறார் கோத்தபாய ராஜபக்ச. யுத்தத்தை வென்ற நாயகன், 89,000 மக்களது வாக்கிலே முடிசூடிக்கொன்ற ஒரு மன்னன் எப்படி தனக்காக, தனது நாட்டுக்காக போராடிய அந்த வீரர்களை இவர் எப்படி காவு கொண்டிருக்கிறார்? அவர்கள் யுத்தத்திலே இறந்து விட்டார்கள் என்று கதை முடிக்கப்பட்டிருக்குமோ என்னவோ தெரியாது. ஆனால் இன்று வரை அவர்கள் காணாமல் போனோர் பட்டியலில் இருக்கிறார்கள் என்பதன் அடிப்படையிலே தான் இந்த விசாரணை இப்பொழுது கசிந்திருக்கிறது. இவை தொடர்பாகத்தான் சரத் பொன்சேகாவிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் எவ்வாறான செயற்பாடுகளை அன்று மேற்கொண்டிருக்கிறார் என்று பார்த்து கொள்ளுங்கள். 1991ஆம் ஆண்டு இராணுவத்திலே பல்வேறுபட்ட குற்றங்களை இழைத்துவிட்டே இவர் தப்பியோடினார் என்றும் ஒரு கதை இருக்கிறது. அவை தொடர்பாக பிறகு பார்த்து கொள்ளலாம். சரி, இப்படி இருக்கின்ற சமயத்திலே இவர் தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்ய வேண்டாம் என்று நீதிமன்றத்திலே ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனாலும் தீர்ப்பு வழங்கவில்லை. என்னவென்று சொன்னால், ஒரு நீதிபதி இதிலிருந்து விலகி இருக்கிறார். புதிதாக ஒரு நீதிபதி இப்பொழுது உள்வாங்கப்பட்டிருக்கிறார். இப்படி இருக்கின்ற சமயத்திலே இவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் நகைப்புக்குரியதாக மாறியிருக்கிறது. என்னவென்று சொன்னால், பயங்கரவாத தடை சட்டம் ஒரு பொல்லாத சட்டம். அந்த பொல்லாத சட்டத்திலே முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவை கைது செய்ய வேண்டாம் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்துக்கொண்டு என்ன எல்லாம் செய்தார்கள் என்பது பலருக்கு புரியும். இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அது தங்களுக்கு வருகின்ற வேளையில் அவற்றின் அடிப்படையில் அது பொல்லாதது. எனவே அவற்றின் அடிப்படையில் இவரை கைது செய்யாதீர்கள் என்று இன்று மன்றிலே
இவர்கள் மன்றாடி இருக்கிறார்கள். அது தவிர சாணி அபேசகர் தான் இவர்கள் கண்ணுக்கு குட்டுகின்ற ஒருவராக இருக்கிறார். சாணி அபேசகர முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்பதாக இவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையிலே இவர்கள் ரவி செனிவிரத்தின மற்றும் சாணி அபேசகர் இருவருக்கு எதிராகவும் தான் இவர்களது கதைகள் இருக்கின்றன. இவர்களுக்கு எதிரான கதைகள் ஏன் பெறுகின்றன என்று சொன்னால், இவர்கள் தான் அப்பொழுது அந்த குற்றத்தை கண்டுபிடித்தவர்கள். இவன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்தவர்கள் இவர்கள் இருவரும் தான். எனவே இவர்கள் இருவரையும் இதில் உள்வாங்கக்கூடாது என்பது போன்று அவர்கள் கருத்துக்களை தெரிவித்த வேளையில் அங்கே பாதிட்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகந்தி கேரத் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், இவர்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்தையும் அதே வேளையிலே இவை யாவும் ஊடகங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இவர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். சட்டமா அதிபரை இவர்கள் விமர்சிக்கிறார்கள். சட்டமா அதிபர் எடுத்திருக்கின்ற முடிவுகளை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே இவர்கள் சட்டமா அதிபர் எடுத்திருக்கின்ற இந்த முடிவை இவர்கள் விமர்சிக்கிறார்கள். அதே வேளையில் இந்த செயற்பாடுகள் யாவும் ஊடகத்து பரப்பிலே பேசப்பட வேண்டும். கோத்தபாய ராஜபக்ச கைது செய்யப்படக்கூடாது. எனவே இவை ஊடகம் மூலமாக பரப்பப்பட வேண்டும். சிங்கள மக்கள் மத்தியிலே இவை செல்கின்ற வேளையில் அவற்றின்பால் ஒரு கிளர்ச்சி எழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு இவர்கள் இவ்வாறான செயற்பாடை நீதிமன்றத்தில் தெரிவிக்கிறார்கள் என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் நீதவான் இவற்றையெல்லாம் கவனமாக கேட்ட பிற்பாடு எதிர்வருகின்ற 24ஆம் தேதி வருகின்ற புதன்கிழமை விசாரணைக்கு இதனை எடுத்துக்கொள்ளலாம் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். எனவே கோத்தபாய எதிர்பார்த்தது போன்று இவருக்குரிய அந்த தீர்ப்பு இன்னமும் வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இவை இப்படி இருக்கின்ற இந்த நிலைமையிலே சுரேஷ் சலையின் மனைவி இன்றைய தினம் ஊடகங்களுக்கு தெரிவித்த ஒரு கருத்திலே அவரது மலவாசல் பகுதியிலே பாரிய அலட்சி ஏற்பட்டிருக்கிறது என்றும் ஏதோ ஒரு பெரிய ஒரு பொருளொன்றை அவரது மலவாசல் வழியாக உட்செலுத்தி இருக்கிறார்கள் என்பது போன்றும் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், ஊடகங்கள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கின்ற வேளையில் அங்கே சட்ட வைத்திய அதிகாரி ஏஎம்ஓ அவற்றையெல்லாம் ஆராய்ந்து அப்படி எதுவும் நடைபெறவில்லை என்ற ஒரு அறிக்கை இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற நிலையில் சுரேஷ் சலையின் மனைவி எதற்காக இவ்வாறு தெரிவிக்கிறார் என்கின்ற விடயம் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இவை இப்படி இருக்கின்ற வேளையிலே உங்கள் பலருக்கு தெரியும், உதயஹம்பம்பில மேற்கொண்ட பத்திரிகையாளர் மாநாடு. இந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே உதயஹம்பம்பில தெரிவித்திருக்கிற கருத்து என்னவென்று சொன்னால், சுரேஷ் சலே தாக்கப்பட்டிருக்கிறார், சுரேஷ் சலே உடல் ரீதியாக தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார் என்பது இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது. எனவே இவை தொடர்பாக இலங்கை போலீசார் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், தான் வெளியிட்ட கருத்துக்கள் இப்பொழுது உண்மையாகி இருக்கின்றன என்பது போன்று தெரிவித்து அவர்கள் மன்னிப்பு கேட்காவிட்டால் தான் நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் ஒரு சில ஊடகங்களை தான் இந்த நீதிமன்றத்துக்கு இழுக்கப் போவதாகவும் உதயஹம்பம்பில் என்று இதனை தெரிவித்திருக்கிறார். உங்கள் பலருக்கு தெரியும், உதயஹம்பம்பிலவுக்கு ஏற்கனவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற நிலைமையில் இவர்கள் மீண்டும் மீண்டும் இவ்வாறான விமர்சனங்களை வைத்துக் கொள்வது அவர்களுக்கு நல்லது அல்ல என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இவை இப்படி ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே மற்றொரு விடயம் இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது. என்னவென்று சொன்னால், நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான ஒரு கப்பல் போக்குவரத்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கப்பல் போக்குவரத்தூடாக பல்வேறுபட்ட மக்கள் பல்வேறுபட்ட வசதிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது மக்களுக்கு வரவேற்பை பெற்ற ஒன்றாக இருக்கிறது. சில வேளைகளிலே பல்வேறுபட்ட தடங்கல்கள் ஏற்படும், அந்த கப்பல் போக்குவரத்துகள் சில வேளை நிறுத்தப்படும். இவ்வாறு இருக்கின்ற இந்த நிலைமையில் இந்த கப்பலிலே பயணித்த 26 பேர் அதிரடியாக சந்தேகம் கொண்டு இவர்கள் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதுதான் திடுக்கிடும் பல தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. என்னவென்று சொன்னால், இவர்களது வயிற்றிலே மறைத்து சென்ற தங்கம் இப்பொழுது பிடிபட்டிருக்கிறது. இதில் 2 யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண்களும் உள்ளடங்குகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. 2 பெண்கள் தங்களது வாய்ப்பகுதியினால் தங்கத்தை விழுங்கி அவற்றை வைத்திருந்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள் விரல் விட்டு அந்த தங்கம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் பின்னர் இந்த 26 நபர்களும் எக்ஸ்ரே பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட வேளையில் 4 வயிற்றிலே தங்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 26 நபர்களும் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவற்றில் 2 யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் 2 சென்னையைச் சேர்ந்தவர்கள் என்றும் 1 கோயம்புத்தூரைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தங்க கடத்தல் இப்பொழுதுதான் இடம்பெற்றதா அல்லது இதற்கு முன்னரும் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றனவா என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பாருங்கள், ஒரு வரப்பிரசாதம் கிடைத்திருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு செல்வதற்குரிய ஒரு கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தவறான வழியிலே நம்மவர்கள் பாவித்திருக்கிறார்கள் என்றது இப்போது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கின்ற ஒன்றாக மாறியிருக்கிறது.
இந்த செய்திகள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்டிருக்கின்றன. அங்கே அவர்களுக்கு தொடர்ந்தும் அந்த ஸ்கேன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் தங்கங்கள் இவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்களா என்பது போன்று அங்கே பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒருவரது உயிர் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற இந்த நிலையில் இவர்கள் தங்கத்தை விழுங்கி அதனை அங்கே சென்று நான் நினைக்கிறேன் சத்திர சிகிச்சை மூலம் வழியால் எடுத்திருப்பார்கள் நினைக்கிறேன். இப்படியான ஒரு செயற்பாடு செய்திருப்பது உண்மையிலேயே முகம் சுளிக்க வைப்பதாக அமைந்திருக்கிறது. சரி, இவை இப்படி அமைந்திருக்கின்ற வேளையிலே இலங்கையிலே பல்வேறுபட்ட புதைகுழிகள் தோண்டப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே செம்மணி புதைகுழி தான் இலங்கையிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு புதைகுழியாக இப்பொழுது மாறியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் செம்மணியிலே மீட்கப்படுகின்ற அத்தனை உடல்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏன் இந்த உடல்கள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற காரணம் தெரியாமலே அவை இன்று வரை மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தமிழ் விடுதலை புலிகள் என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட ஒரு சிலர்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த பச்சிளம் பாலகர்கள், பிறந்த சின்ன குழந்தைகள் என்ன பாவத்தை செய்திருக்கிறார்கள் என்று யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எப்படி மனம் படைத்தவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றும் யோசிக்க தோன்றுகிறது. பச்சிளம் பாலகன்களை உயிரோடோ அல்லது கொன்றோ புதைக்கின்ற ஒரு மனநிலை எப்படி இவர்களுக்கு வந்தது என்று பலரால் இப்பொழுது விமர்சிக்க தோன்றுகிறது. இவற்றோடு யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், இவற்றின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று ஒரு இராணுவ லன்ஸ் கோப்ரல் சாட்சி சொல்லியிருக்கிறார். அவற்றின் அடிப்படையிலே விசாரணைகளை மேற்கொண்டு இந்த அதிகாரிகளை கைது செய்து இவற்றுக்கு சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதாக கருத்துக்கள் வலுப்பெற்றிருக்கின்ற அதே வேளையில் 600க்கும் மேற்பட்டவர்கள் அந்த பகுதியிலே காணாமல் போயிருக்கிறார்கள். இதுவரை 338 எண்புக்கூடு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. ஏனையவர்களும் இதே போன்று எங்கோ ஒரு இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அல்லது இந்த செம்மணி புதைக்குழி மென்மேலும் விரிவுபடுத்தப்படுகின்ற வேளையில் அவற்றிலிருந்து மேலும் மனித புதைக்குழிகள் வரும் என்று பலரால் சொல்லப்பட்டிருக்கிறது. அது தவிர இராணுவ நிலைகள் இருந்ததென்று நம்பப்படுகின்ற அந்த பிரதேசங்கள் மீண்டும் தோண்டி பார்க்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக நம்பப்படுகிறது. பல்வேறுபட்ட இடங்களிலே இராணுவ நிலைகள் இருந்த இடங்களில் இப்பொழுது வீடுகள் வந்துவிட்டன. ஆனால் அந்த இடங்கள் மீண்டும் தோண்டி பார்க்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது தவிர இராணுவத்தினர் மக்கள் போக முடியாத பிரதேசம் என்று ஒரு சில பகுதிகளை முள்வேலிகள் அடைத்து மறைத்து வைத்திருந்தார்கள். அந்த பகுதிகளில் பிணம் எரிக்கின்ற வாடைகள் வந்ததையும் இரவு வேளைகளில் பலர் குளறி கேட்கின்ற சத்தங்களை கேட்டதையும் என் போன்றவர்கள் கேட்டிருக்கிறோம். நான் இருக்கின்ற பிரதேசத்துக்கு மிக அண்மையிலே தான் இவையெல்லாம் நடைபெற்றன. இரவு வேளைகளில் கூக்குரல்கள் கேட்கும், அழுகுரல்கள் கேட்கும், பிணம் எரிக்கின்ற வாடை வரும். இப்படியெல்லாம் இருந்த அந்த பிரதேசத்தில் யார் யார் பொறுப்பாக இருந்தார்கள், யார் யார் அந்த காலப்பகுதியில் அங்கே வாழ்ந்தார்கள் என்பதை விசாரணைகள் மூலம் கொண்டு வந்து அவர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டிய தேவை இப்பொழுது எழுந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றொரு சம்பவம், உண்மையிலேயே இது காதலனால் மேற்கொள்ளப்பட்டது என்று தெரிவித்திருந்தாலும் கூட உண்மையிலேயே இப்படியான ஒரு நாசகார செயலை யாராவது செய்வார்களா என்று எண்ண தோன்றுகின்றது. 33 வயது மதிக்கத்தக்க அம்பாறையிலே பிசியோதெரப்பியாக இருந்த ஒரு மருத்துவர் மிக மிலைச்சத்தனமான முறையிலே கொலை செய்யப்பட்டு, அவர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டு ஒரு வாகனம் ஒன்றிலே போடப்பட்ட சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரது காதலன் இப்பொழுது தலைமறைவாகி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பிசியோதெரப்பியாக வேலை செய்து வருகின்ற இந்த மருத்துவர் வாகனம் ஒன்றுக்குள்ளே போடப்பட்டிருக்கிறார் என்றும் இரவு வேளையில் போலீசாருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது என்றும் இவ்வாறு ஒரு சடலம் ஒரு வாகனத்தில் இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் அந்த சடலத்தை மீட்டிருக்கிறார்கள். மீட்டதன் பின்னால் பல்வேறுபட்ட அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அவரது காதலன் என்று நம்பப்படுகின்ற ஒரு நபர் இந்த பெண்ணின் சடலத்தை சுமந்து வருகின்ற காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கின்றன என்றும் இப்பொழுது காதலை தேடுகின்ற செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.